குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம எப்போவுமே இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கோம். ட்ரேடிங்னா ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ டோட்டலாகவே நம்ம இந்த மார்க்கெட்டிங்லேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வெளியே வந்துடுவோம். வெளியே வந்தால் அப்போ எதை பற்றி பேசணும்னா ஒரு சோஷியல் சம்மந்தமாக தான் பேசி ஆகணும். நம்ம 3 வேளை சாப்பிட்றதுக்காக ஓடி ஆடி வேலை செய்கிறோம். நாடு விட்டு நாடு வேலை செய்கிறோம், ஊரை விட்டு ஊரை போகிறோம், எல்லா தொழிலையும் பண்ணுறோம். எதுக்கு? ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் எல்லாருமே செய்கிறோம். லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து சிறுவர்கள்லேருந்து எல்லாருமே வேலை செய்கிறாங்க. எல்லா தொழில்லையும் பணத்துக்காக தான் வேலை செய்கிறோம். அந்த பணத்தை சம்பாரித்து நிம்மதியாக சாப்பிட முடியுதா? அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அந்த எரிவாயு கிடைக்குதா இப்போ இருக்கிற கண்டிஷனில் அப்படின்னு இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். அப்போ நான் என்ன பேச போகிறேன்றது உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு காலையில் இன்றைக்கி நம்ம நைட்டு சாப்பிட்டோம், வீட்டில் சாப்பிட்டோம். நாளைக்கு காலையில் கேஸ் சிலிண்டர் காலி அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் லேடிஸ் சொல்லுவாங்க சிலிண்டர் இல்லை அப்படின்னு. சிலிண்டர் இல்லைன்னா சாப்பாடு சமைக்க முடியாது. சரி, வீட்டில் தான் சிலிண்டர் இல்லை, சரி ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வரலான்னா ஹோட்டல்லையும் சிலிண்டர் இல்லை, அங்கேயும் சாப்பிட முடியாது. சரி, ஒரு நாள் ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அவன் என்ன பிரமாதமான சாப்பாடாக பண்ணிகிட்டு இருக்க போகிறான். அதே சாம்பார் சாதம், அதே தக்காளி சாதம், அதே தயிர் சாதம், அதே பிரிஞ்சி சாதம் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது இதை எத்தனை நாளைக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியும்? 3 வேளை சாப்பிட முடியுமா அப்படின்னு நம்ம அங்கே யோசிக்கணும். யோசிச்சா அதுக்கும் அங்கே ரிசல்ட் நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போது டோட்டலாக நம்ம எல்லாருமே எதை சார்ந்து இருக்கிறோன்னா இந்த எல்பிஜி கேஸ் அதை சார்ந்து இருக்கிறோம். அப்போது இந்த ஆடியோவில் முழுக்க இந்த எல்பிஜி பிரச்சனை இந்தியாவை எப்படி பாதிக்கும் அப்படின்ற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். அதாவது காலையில் கேஸ் இல்லைன்னு வீட்டில் சொன்னாங்கன்னா அன்றைக்கி சாப்பாடு கிடையாது. சரி, ஹோட்டலில் போனோன்னா ஹோட்டல்லையும் சிலிண்டர் கிடையாது. சரி, சாப்பாடு ஹோட்டல்லையும் வீட்லேயும் தான் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு டீ கடையில் போய் ஒரு டீயாவது குடிக்கலாம், ஒரு காஃபியாவது குடிக்கலாம், ஒரு பாலாவது குடிக்கலான்னா அங்கேயும் சிலிண்டர் இல்லை. அதோடு முடிஞ்சிருமான்னு சொல்கிறீங்க? அது ஆட்டோ சம்பந்தமான எல்லா தொழிலையும் பாதிக்கும். பெரிய தொழிற்சாலை வரை இந்த எல்பிஜி பெரிய லெவல் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சாதாரண எல்பிஜி சிலிண்டர் அப்படின்றது 10 நாளுக்கு அப்புறம் ஒரு பொக்கிஷமாக மாறி போச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் சிலிண்டர் கிடைக்காதா அப்படின்ற லெவலுக்கு இப்போ மார்க்கெட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தரும் சிலிண்டரை வச்சுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் கண்கூடாக பார்த்தேன். அப்போது இந்த சாதாரண எல்பிஜி சிலிண்டர் ப்ராப்ளம் இந்திய பொருளாதாரத்தையே பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும். எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்றத தான் இந்த ஆடியோவில் போக போக நான் ஒவ்வொரு விஷயமாக சொல்ல போகிறேன். அப்போது இந்த எல்பிஜி பிரச்சனை நம்மளோட சமூகம், குடும்பம், தொழில், எக்கனாமி எல்லாத்தையும் பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய ப்ராப்ளமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, எல்பிஜினா என்ன, அதோட முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்பிஜி அப்படின்றது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு எரிபொருள். இது மெயின்லி எங்கெங்கெல்லாம் பயன்படுது? வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுது, ஹோட்டலில் பயன்படுது, பேக்கரியில் பயன்படுது, ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் பயன்படுது, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் பயன்படுது, ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த ஷாப்பில் பயன்படுது. இந்தியாவில் சுமார் 30 கோடி குடும்பங்கள் இந்த எல்பிஜியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அப்போது இந்த எல்பிஜி சப்ளை ப்ராப்ளம் வந்தால் இது ஒரு சின்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இது சின்ன பிரச்சனை கிடையாது. இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. அடுத்த கேள்வி அப்போ வரும்ல, இந்த எல்பிஜி பிரச்சனையால் குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, த்ரூ அவுட் இந்தியாவில் முதல்ல இவங்க தான் அடி வாங்குவாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் தான் அடி வாங்கும். கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா சாப்பாடு சமைக்க முடியாது. ஹோட்டலில் தான் போய் வாங்கி சாப்பிட்ணும். ஹோட்டலில் எவ்வளோ நாள் சாப்பிட முடியும்? 3 வேளை சாப்பிட்ணும். 3 வேளை சாப்பிட முடியுமா? ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஹோட்டல் சாப்பாடு பத்துமா? அப்போ அந்த ஹோட்டலால் ஆகக்கூடிய செலவு யார் கொடுப்பா? அப்போ அந்த இடத்துல செலவு அதிகரிக்கும். முதல்ல நம்ம சாப்பிட்ணும், செலவு பண்ணுறதுன்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட ஹோட்டல் சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும் கண்டினியூஸாக 3 வேளையும்? இந்த ஹோட்டல் சாப்பாடு கூட ஒரு பெரிய நகரங்களில் கிடைக்கும்.
கிராமப்புறத்தில் எப்படி கிடைக்கும்? அதை நம்ம அங்கே திங்க் பண்ணணும்ல. இப்போ ஒரு 10 நாளைக்கு இந்த பிரச்சனைக்கு சிட்டிலலாம் மேனேஜபிள் பண்ணிப்பாங்க. ஹோட்டலில் ஏதோ ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு லெமன் சாதம், ஒரு பிரிஞ்சி சாதம் அப்படின்னு கிடைக்கும். இன்னும் ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? இப்போ 10 நாளைக்காவது சிட்டிலலாம் கிடைக்குது, கிராமப்புறத்தில் எப்படி கிடைக்கும்? அப்போது மரத்தை வெட்டணும், மரத்தை காய வைக்கணும், மரத்தை வச்சு குக்கிங் பண்ணணும். மரத்தை வச்சு குக்கிங் பண்ணால் அது அதை அந்த உணவை தயாரிக்கக்கூடிய பெண்களோ ஆண்களுக்கோ உடம்பு நல்லா இருக்குமா? அங்கே ஹெல்த் ப்ராப்ளம் வரும். சரி, அதோடு போயிடுமான்னு கேட்டால், மரத்துலேருந்து அந்த எரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய புகை, காற்று மாசுபடும். ஏற்கனவே காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது இந்தியாவில். அப்போ இது இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா காற்று மாசு அதிகமாகிடும். அப்போது இதோடு சேர்ந்து ஹெல்த் ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில். குறிப்பாக அந்தந்த சமையல் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். அப்போ இது அதோடு போயிடுமான்னு கேட்டால், சமுதாயத்துலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சமுதாயத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு எல்பிஜி ஷார்ட்டேஜ் வந்தால் சமுதாயத்தில் பல வகையான மாற்றங்கள் வரும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டீ ஷாப் க்ளோஸ் ஆகிடும், ஸ்மால் ஃபுட்ஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும், பேக்கரி ப்ரொடக்ஷன்லாம் க்ளோஸ் ஆகிடும். மார்ஜின்ற பாருங்கள், இந்த கன்வென்ஷன், மேரேஜ் ஹாலு, குக்கிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை இன்னும் ஒரு வாரம் கழிச்சோ யாராவது கல்யாணம் வச்சுருக்காங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்கள எப்படி அவ்வளோ கல்யாணத்துக்கு சொந்த பந்தம் வரும், அக்கம் பக்கத்தில் இருக்க வருவாங்க, அவங்க உறவினர் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு யார் சமைக்கிறது? எப்படி சமைக்கிறது? இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சு எத்தனை பேருக்கு சமைக்க முடியும்? அப்படி சமைக்கிற மாதிரியே இருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சு பண்ண முடியுமா? எத்தனை கொஸ்டின் வருது பாருங்கள். ஒரு சாதாரண எல்பிஜி நம்ம நினச்சது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது பாருங்கள் சமுதாயத்தில். அப்போது கல்யாணம் வச்சவன்லாம் என்ன ஆவான்? அவனையே நொந்துக்க வேண்டியது தான். ஸோ ஒரு சிம்பிளாக இருந்த 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு எல்பிஜி இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது. இது எதுவுமே கிடைக்கல. சரி, அட்லீஸ்ட் ஒரு டீயாவது குடிக்கலாம்பா அப்படின்னு போனால் அங்கேயும் கேஸ் இல்லை, சிலிண்டர் இல்லை. அப்போது இது சமுதாயத்தில் ஒரு சின்ன வியாபாரியிலேருந்து பெரிய வியாபாரியிலேருந்து நடுத்தர வியாபாரியிலேருந்து மேல்மட்ட வியாபாரி வரையும் பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க இந்த எல்பிஜியால். சரி, இது சமுதாயத்தில் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது. தொழிற்சாலையில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால், எல்பிஜி ஷார்ட்டேஜ் வந்தால் பல இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக பெரிய லெவலில் பாதிக்கப்படும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குமா? அவன்கிட்ட எல்பிஜியே இல்லை, எப்படி அவன் ரெஸ்டாரண்ட்ஸை நடத்துவான்? வரவங்களுக்கு எப்படி அவன் விதவிதமாக பிரியாணியில் பல வெரைட்டி போடுவான், சிக்கனில் பல வெரைட்டி இருக்குது, என்னென்னவோ சொல்லுவாங்க. அதெல்லாம் அவன் எப்படி சமைக்க முடியும்? ரெஸ்டாரண்ட்டை விட்ருங்க, ஹோட்டலுக்கு வாங்க. ஹோட்டலில் எப்படி பண்ணுவான்? ஹோட்டலையும் விட்ருங்க. கேட்ரிங், கல்யாணத்துக்கு, வீட்டுக்கு, காது குத்துக்கு, பெரியவங்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு, பெரிய பெரிய ஹாலுக்கு, மாலுக்கு அவனுக்கெல்லாம் சமைக்கணும். கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவனுக்கு எப்படி கேஸ் கிடைக்கும், எல்பிஜி கிடைக்கும்? ஸோ அப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படுமா? அதோடு போயிடுமா? ஸ்மால் மேனுஃபேக்சரிங், சின்ன சின்ன பேக்கரி ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்குது, இவன் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவான். ஸ்ட்ரீட் பிஸ்னஸ், வீடை விட்டால் அடுத்த வீடுன்னு சொல்லக்கூடிய கையேந்தி பவன், ஸ்ட்ரீட் பிஸ்னஸ். அதில் பானிபூரி ஷாப்பு, டீ ஷாப்பு, தள்ளுவண்டி கடை, இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட் ஷாப்பு, இதெல்லாம் பெரிய லெவலில் பாதிக்கும். பெரிய லெவலில் பாதிப்பு சாதாரண ஒரு எல்பிஜி நம்ம நினச்ச அவங்களோட பொருளாதாரம், அதாவது அவங்களோட மார்ஜின்லேயே கை வைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக எல்லா பிஸ்னஸையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த எல்பிஜி விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது சாதாரண ஒரு எல்பிஜி பிரச்சனை ஒரு 10 நாளைக்கே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலன்னா இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆனால் என்ன ஆகும்? அப்போ சிறு தொழில்கள் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுமா? அதோடு போய்டும் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஹோட்டல், இந்த ரெஸ்டாரண்ட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் இந்த டீ ஸ்டாலு, இதில் எல்லோரும் யார் வேலை செய்கிறா? மனுஷன்தான் வேலை செய்கிறான். அப்போ கேஸ் சிலிண்டரே அங்கே கிடைக்கலனா அவ்வளோ இடத்துல வேலை செய்கிற ஆளுங்களுக்கு எப்படி வேலை அங்கே கிடைக்கும்? அப்போ வேலை வாய்ப்பில் பெரிய லெவலில் பாதிப்பை உண்டு பண்ணும். ஒரு எல்பிஜி பிரச்சனை வந்தால் அது எங்கெங்கெல்லாம் போது பாருங்கள். ஒரு பெரிய லெவலில் ரெஸ்டாரண்ட்ஸை க்ளோஸ் பண்ணும். எம்ப்ளாயே இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ஸை வச்சு, வெறும் ரெஸ்டாரண்ட்ஸை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? ஹோட்டல்
கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகிடும், ஸ்டாஃப்ஸை குறைச்சிருவான். வந்தவங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கு சிலிண்டர் இருந்தால் தானே ஆளுங்களை வச்சு அவன் வேலை வாங்கி வர கஸ்டமருக்கு சாப்பாடு கேட்குறத பண்ணி போட முடியும். அடிமடியிலே கை வச்ச மாதிரி எல்பிஜியில் பிரச்சனை வரும்போது ஹோட்டலில் ஆளை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? அப்போ அங்கேருந்து ஆளை வேலைக்கு வேணாப்பான்னு சொல்லிடுவான். இந்த மாதிரி ஸ்மால் ஃபுட் ஃபேக்ட்ரி ஸ்டாப்பு அங்கே இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் வேலைக்கு வேணாம், ப்ரொடக்ஷனே இல்லை, வேஸ்ட்டாக சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ இதனால் எவ்வளோ எம்ப்ளாயி வேலைவாய்ப்பு பாதிப்பு வருது? அதோடு போய்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ பேரோட வேலைவாய்ப்பு போச்சுன்னா அடுத்த மாதம் இன்கமுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த பிரச்சனை. இது மாதிரி இந்த இந்த செயின் வந்து ஃபினான்ஷியல் செயின் வந்து ஒன்றோட ஒன்று பிணைஞ்சி இருக்குது. அப்போ நிறைய குடும்பங்கள் என்ன ஆகும்னா நேரடியாக பாதிக்கப்படும், பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் பாதிக்கப்படும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டால் அப்போ இந்தியன் எக்கனாமி என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அடுத்த கொஸ்டின் வருது இல்லை அங்கே. அப்போது இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒரு எல்பிஜி ப்ராப்ளம் வந்தால் அது இந்தியன் எக்கனாமியே பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். எப்படி எடுக்கும்? ஃபுட் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிடும். சாதாரணமாக ஒரு 4 இட்லி நானே ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கையேந்தி பவனில் இட்லி 40 ரூபாவோ என்னமோ சாப்பிட்டேன். நான் அன்றைக்கி அந்த கேஸ் பிரச்சனைனால 60 ரூபா கொடுத்து சாப்பிட்டேன். அப்போ அந்த இடத்துல ஃபுட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ப்ரொடக்ஷனோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்மால் பிஸ்னஸ் வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுமா? அன்எம்ப்ளாய்மெண்ட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவாங்களா? அப்போ இத்தனை பிரச்சனை பொருளாதாரத்தில் இந்தியன் எக்கனாமியில் தாக்கும். அப்போது இது ஒரு சாதாரண சிலிண்டர் பிரச்சனை இந்தியாவோட எக்கனாமி லெவலையே பெரிய லெவலில் மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? இதெல்லாம் அதோட ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ள செக்டார்ஸ் தான். ஒவ்வொன்றும் குடும்பத்தில் இருந்து, ஹோட்டல்லேருந்து, ரெஸ்டாரண்ட்லேருந்து, ஃபுட் செயின்லேருந்து, ஃபேமிலியிலேருந்து, செய்கிற தொழிலேருந்து, ஆட்டோவிலேருந்து, பஸ்ஸிலேருந்து, ஏரோப்ளைன்லேருந்து எல்லாத்தையும் இது லிங்க் பண்ணி வருது. அப்போ இந்த எல்பிஜி ஒரு ஜென்ரலாக அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் எல்பிஜி பல நேரத்தில் நல்லது தான் நமக்கு. ஏன்னா க்ளீனான ஃபியூல் கிடைக்கக்கூடிய ஃபியூல் வந்து க்ளீனான ஃபியூல், ஸ்மோக்கே அதில் இருக்காது. நம்ம எத்தனை பேர் வீட்டில் குக்கிங் பண்ணுறாங்க, புகையாவா வருது? இல்லை. குக்கிங் வந்து ஸ்பீடாக பண்ணலாம், ஹெல்த்துக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேவா? அப்போ அதில் டிஸ்அட்வான்டேஜே இல்லைன்னு கேட்டால் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. இந்த இப்போ பாருங்கள், எல்பிஜி ப்ராப்ளம் வந்துச்சு, கவர்மெண்ட் உடனே ஒரு 70 ரூபாய் ஏற்றி இல்லையா, 65 ரூபாய் ஏற்றி இல்லையா? அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்களா? நமக்கு பெரிய பிரச்சனையே இது இம்போர்ட்டு, அந்த டெபெண்டன்சி தான் பிரச்சனை. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நாட்டை நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். அவன் என்ன சொன்னாலும் மண்டையை ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த அமெரிக்கா கிட்டே நம்ம மண்டையை ஆட்டலையா? ஏய் 30 நாளைக்கு ரஷ்யா கிட்டே நீ வாங்கிக்கடா அப்படின்னா சரி இது எஜமா அப்படின்ற மாதிரி இல்லையா நம்ம? ஸோ சப்ளை இஷ்யூ வரும். இப்போ இதை பாருங்கள், இந்த ஹார்மூஸ் அந்த கடல் வழியாக வராமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொரு சிலிண்டரும் ஒவ்வொரு எரிபொருளும். அப்போ சப்ளை இஷ்யூ வரும். ஸோ இதுதான் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அப்போ இந்தியாவில் ஒரு எல்பிஜி ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஒரு இந்தியன் எக்கனாமியை அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த எல்பிஜி பெரிய லெவலில் இருக்குது. ஏன் இருக்குது? நம்மக்கிட்ட அந்த ஆயில் சம்மந்தமான எந்த ஒரு இதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. எல்லாமே ஆயில் இம்போர்ட்டட் டெபெண்டன்சி நம்பியது நம்ம மற்ற நாடு நம்பி தான் இருக்கும். அதாவது நம்ம நாட்டில் எரிபொருளுக்கு முழுசாக எதையுமே தயாரிக்கவே முடியாது. நம்ம எல்லாமே இது சம்மந்தமாக மற்ற நாடை எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாதா? இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா பிரச்சனை 10 நாளைக்கே எப்படின்னா 1 மாதம் நடக்குது, உக்ரைன், ரஷ்யா மாதிரி. அப்போ 10 நாள் 15 நாள் ஒவ்வொரு ஹோட்டலு, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டு, ஒவ்வொரு குடும்பம் எல்லாம் பட்னியும் பசியுமா சாகணுமா? அப்போ இதுக்கு மாற்று வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் மாற்று வழியெலாம் இருக்கும். இந்த ரினியூவபிள் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டு வரணும். எலக்ட்ரிக் குக்கிங் வீட்டுங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். பயோகேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் யோசிக்கலாம். சோலார் குக்கிங்னு இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் பண்ண முடியும். சோலார் குக்கிங் எல்லாம் வீட்டில் ஒவ்வொரு குடும்பமும் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? ஸோ இதுதான் அதுக்கான மாற்று வழி. அப்போது இந்தியாவில் க்ளீன் எனர்ஜி
அப்படின்ற இதுவுக்கு நம்ம எல்லாம் ஷிஃப்ட் ஆகணும். இது நான் சொன்ன இந்த 4மே ரினியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் குக்கிங்கு, பயோகேஸு, சோலார் குக்கிங் இதெல்லாமே வந்து க்ளீன் எனர்ஜி. இது எந்த மாசும் இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி சில நாடுகளுக்குள்ளே சண்டை வந்துட்டா, இந்த மாதிரி வளைகுடா நாடுகள் சம்பந்தமான நாடுகளுக்குள்ளேயே சண்டை வந்துட்டா, அவனை நம்பி நம்ம இருக்க வேண்டிய வேலை தேவையே கிடையாது. அவன் 2 பேர் அடிச்சுக்கிட்டானா அவன் ஊரில் பட்னியாக இருக்கட்டும், செத்து மடிக்கிட்டோம், என்னவாவது பண்ணிக்கிட்டோம். கொழுப்பெடுத்து சண்டை போட்டுக்கிட்டா இந்தியாவில் இருக்கவன் ஏன் பட்னியும் பசியுமா சாகணும்? அப்போது இந்த மாதிரி மாற்று வழியை கொண்டு வரணும். நம்ம கவர்மெண்ட்டெல்லாம் கொண்டு வருவாங்க. கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண சிலிண்டர் ப்ராப்ளம் இது சாதாரண விஷயமாக நமக்கு இப்போதைக்கு இருந்தாலும் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும், சிறு தொழில்கள் பாதிக்கப்படும், வேலை வாய்ப்பு போயிடும், நாட்டோட பொருளாதாரம் டோட்டலாக நலிவடைஞ்சு போயிடும். அதனால் இது சாதாரணமாக எல்பிஜி அப்படின்றது ஒரு குக்கிங் ஃபியூல் மட்டும் கிடையாது. இது சமுதாயத்தின் பொருளாதாரத்தையே இயக்கும் ஒரு முக்கிய சக்தி. ஓகேங்களா? அப்போது இந்த சாதாரண எல்பிஜி சாதாரணதே இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பொக்கிஷமான இந்த எல்பிஜி இந்தியாவை எப்படி தாக்கும் அப்படின்ற இந்த தலைப்பில் நான் என்னுடைய அனுபவத்தையும் நான் நியூஸ் பேப்பரில் படித்ததையும் நான் கண்ணால் பார்த்த நியூஸை வச்சியும் ஒரு கோர்வையாக சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியும்படி சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சில பொருளாதார சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் மார்க்கெட்டை மட்டும் பற்றி பேசாமல் இது மாதிரியான சில விஷயங்களையும் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.